What is your marriage expectation? Oh, Yeah. கல்யாணம் எல்லாம் நல்லா கிராண்டா பீச் சைடு. மேல வானத்துக்கு கீழே கடலுக்கு கீழே அப்படி பண்ணனா அதுக்கேற்ற மாதிரி அவங்க டவுரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கல்ல, அது நம்ம கொடுக்கணும்ல. எந்த செலவுல நடக்கணும் உங்க கல்யாணம்? என்னோட செலவுல நடக்கும். இவ்வளவு சம்பாதிக்கணும் அவ்வளவு சம்பாதிக்கணும். அது I am capable, like I can take care of myself. நல்லா இருந்தா போதும். கல்யாணம் எங்க நடக்கணும்? கல்யாணம் எங்கேயாவது நடக்கட்டும், எங்க வேணா எப்போ வேணா நடக்கட்டும். எங்கே வச்சிடலாமா? எங்கேயே வச்சிடலாம். ஓகே, பொண்ணு எப்படி இருக்கணும்? கைலி ஜெனஃபர் மாதிரி இருக்கு. கையில் யார் அவங்க? எவ்வளவு சம்பாதிக்கணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு 1 lakh போதுமா? போதும். அது கல்யாணம் பண்ணிட்டு வரவங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சுட்டு அவங்க ஹஸ்பண்ட் இருந்தா பெட்டரா இருக்கும். ஸோ ஃபார்ம் ஹவுஸ்லேயே வெரி சிம்பிளா. What is your marriage expectation? Oh, Yeah. mutual respect. Okay. பேசிக்கான Okay, it's your fiancéயோட expectation அப்படி சொல்றீங்களா நீங்க? சொல்லுங்க. மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கணும், கொஞ்சம் சிமிலரா இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியணும், அவ்வளவுதான். அவ்வளவுதானா? நீங்க ஏன் பயப்படுறீங்க? என் கால் உங்க கால் நிதாரணமா இல்ல, தரையில நடக்கல அப்படின்ற மாதிரி. What is your marriage expectation? எக்ஸ்பெக்டேஷனா? It can be நீங்க கட்டிக்க போறவரோட எக்ஸ்பெக்டேஷன், இல்ல உங்க கல்யாணம் எங்க எப்படி நடக்கணும், அது அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வச்சிருப்பீங்களா மைண்ட்ல? கண்டிப்பா இப்போ இல்லைனாலும் அப்புறமா வந்துடும், சரியா? அதனால நீங்க சொல்லலாம். ஓகே. கேரிங்கா இருந்தாலே போதும். இருங்க. ஓகே. உங்களுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படும். ஃப்ரீடம் கொடுக்கணும். என்ன நினைக்கிறோம், எதாச்சும் படிக்கணும் இல்லை ஏதாச்சும் ஒன்று செய்யணும்னா அதுக்கான ஃப்ரீடம் இருக்கணும். தென் பாசமா இருக்கணும். அப்புறம் கல்யாணம் எல்லாம் நல்லா கிராண்டா பீச் சைடு 5 star ஹோட்டல், டெஸ்டினேஷன் வெட்டிங் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். கல்யாணம் இங்க நடக்கணும் அங்க நடக்கணும், வானத்துக்கு கீழே கடலுக்கு கீழே. அப்படி பண்ணனா அதுக்கேற்ற மாதிரி அவங்க டவுரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கல்ல, அது நம்ம கொடுக்கணும்ல. உஷாரா இருக்காங்க. பார்ட்னர் எப்படி இருக்கணும்? நல்லவங்களா இருக்கணும். நல்லவனா இருந்தா போதும். இவ்வளவு சம்பாதிக்கணும் அவ்வளவு சம்பாதிக்கணும். அது I am capable, like I can take care of myself. நல்லா இருந்தா போதும். நல்லா ஹவுஸ் ஹஸ்பண்ட் அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்குறீங்களா? அவருக்கு இருக்கலாம்னு இருந்தா இருந்துக்கலாம். வேற எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லையா? ஏன்னா கேட்கும் போதெல்லாம் 1 லட்ச ரூபாய் கம்பல்சரி சம்பாதிக்கணும், ஃபார்ம் ஹவுஸ் வச்சுட்டு இருக்கணும் அப்படின்றாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையா? It's about like இப்ப சொன்ன மாதிரி தான், it's a commitment. ஓகே. So like if you're getting committed, stay அதே மாதிரி இருக்கணும் கடைசி வரைக்கும். நடுவில் வந்துட்டு நான் வேற யாரையோ பார்க்கறது, அவங்க யாராவது பார்க்கறது, அந்த மாதிரி I don't want to like இப்போ இருக்க மாதிரி ஓப்பன் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கணும்னாலும் லைக் ஜஸ்ட் ஸ்பீக் அபவுட் இட், பி ஆனஸ்ட். எதாக இருந்தாலும் கம்யூனிகேட் ப்ராப்பர்லி பண்ணணும். ஸோ கம்யூனிகேஷன் இருக்கணும். நல்லவனா இருந்தால் போதும். ஐ டோன்ட் லைக் கண்டிப்பாக 1 லட்சம் சம்பளம் வாங்கணும் அதெல்லாம் இல்லை. I'm a professional, like I'm a CMA student, like and I'm confident about myself. So நான் பாத்துக்கிறேன், வீட்ல இருந்துக்கோங்க. நான் உன்னை பாத்துக்கிறேன், நீ நல்லவனா இருந்தா மட்டும் போதும் அப்படின்றீங்களா? ரொம்ப இப்போ வர பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பொசசிவ்னஸ் சுத்துறாங்க. ஸோ ஜாலி டைப்பா இருக்கணும், நல்லா ஊர் சுத்தணும், நல்லா சம்பாதிக்கணும். அந்த சம்பாதிக்கிறத நம்ம நல்லா செலவு பண்ணணும். எங்க ஊரோட சுத்தணும், என்ஜாய் பண்ணணும், ஹாப்பியா இருக்கணும். அப்புறம் ஃபேமிலி ட்ரிப் கூட அப்பப்போ அவங்க ஃபேமிலி கூப்பிட்டுக்கலாம், எங்க ஃபேமிலி கூப்பிட்டுக்கலாம், என் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி கூப்பிட்டுக்கலாம். கூப்பிட்டு மந்த்லி இல்லை அட்லீஸ்ட் 3 months ஒன்ஸ் கண்டிப்பா வெளில ஊட்டி கொடைக்கானல், அட்லீஸ்ட் இந்தியாலாம் அவுட் சைட் கண்ட்ரீஸ்லாம் போயிட்டு சுற்றி பார்க்கலாம். ஸோ அதுதான் போய் வெளில நல்லா சுற்றணும், என்ஜாய் பண்ணணும். இவங்கள மாதிரி அவங்கள ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும். மேபி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி கூட சேர்த்துக்கலாம், எங்க கூட நாங்கள் அலோவ் பண்ணுறோம். What's your marriage expectation? மேரேஜ் எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு பண்ணிக்காதீங்க. நீங்க ஆல்ரெடி பட்டு ரொம்ப அவஸ்தைப்படுற பண்ணிக்காதீங்க அப்படின்றீங்க. இல்லை உங்களுக்கு இண்டிபெண்ட் ஆகிட்டு அப்புறம் பண்ணிக்கோங்க. நாங்க மட்டும் பண்றோம்ல. ஸோ அப்படி இருக்கும்போது உங்க பார்ட்னர் எந்த மாதிரி இருக்கணும், உங்க மேரேஜ் எங்க எப்படி நடக்கணும், அந்த மாதிரி ராயலாக இருக்கணும் பார்ட்னர். ராயல் இந்த சென்ஸ் லாயலா? ஓகே, நான் வந்து ராயல் அப்படின்னு நினைச்சேன். சரி, லாயலா இருக்கணும். வேற அவ்வளோதான், ஹானஸ்டா லாயலாக இருந்தால் போதும். இவ்வளோ சம்பாதிக்கணும் அவ்வளோ சம்பாதிக்கணும் அதெல்லாம் இல்லை. எவ்வளோ சம்பாதிச்சா ஓகே? பேசிக் சேலரி 15,000 ரூபாய் ஓகேவா? ஓகே. இல்லை சீரியஸாவா? சொத்து எதுவுமே இல்லை, 15,000 ரூபாய் தான் இருக்கு அப்படின்னா ஓகேவா? அந்த மாதிரி எதுவும் இல்லை, எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் அப்படிலாம் இல்லை. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பிடிச்சா போதும் அப்படின்றீங்களா? மாற்றி கேட்டுக்கலாம், சரியா? நானும் பதில் சொன்னா நீயும் பதில் சொன்னா என்னன்னா காப்பி அடிக்கக்கூடாது. நான் சொல்ற பதில நீ சொல்லக்கூடாது, நீ சொல்ற பதில நான் சொல்ல மாட்டேன், சரியா? ஓகே. இன்னைக்கான கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ் யுவர் மேரேஜ் எக்ஸ்பெக்டேஷன்? நான் தான் ஃபர்ஸ்ட் கேட்டேன், நீ சொல்லு.
எனக்கு அது லைஃப் போயிடும், அதனால இப்போதைக்கு நான் இல்ல எப்படி பார்த்தாலும் நீ கல்யாணம் பண்ண தான் போற, நானும் பண்ண தான் போறேன், இவரும் பண்ண தான் போறாங்க, இங்க இருக்கிற எல்லாருமே பண்ண தான் போறாங்க. அப்படி இருக்கும்போது வரப்போற பொண்ணு எப்படி இருக்கணும், கல்யாணம் எங்க நடக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி சொல்லு. எனக்கு இந்த இந்தியாவில் நடக்கூடாது, ஃபாரின் போய் நடக்கும். எங்க நடக்கணும்? எனக்கு யூகே அது மாதிரி. யூகே அந்த மாதிரி எப்படி நடக்கணும்? அப்படியே வானத்துக்கு மேலேயா, பூமி அப்படின்னா எனக்கு கீழேயா? பூமியில நடந்தா போதும். பூமியில எந்த செலவுல நடக்கணும் உங்க கல்யாணம்? என்னோட செலவுல நடக்கும். இப்பல்லாவே எவ்வளோ செலவுல? அப்போ கையில எவ்வளவு காசு இருக்கும்? காசு இல்லைன்னா யூகேல பண்ணுவியா? அப்படிதான். லவ் மேரேஜ். லவ் மேரேஜ் யூகே படம் சார். உஷாரு தான் எல்லாம். மேரேஜ் எக்ஸ்பெக்டேஷன், உங்க மேரேஜோட எக்ஸ்பெக்டேஷன், உங்க மேரேஜ் எப்படி இருக்கணும், உங்க வருங்கால பொண்ணு கட்டிக்க போற பொண்ணு எப்படி இருக்கணும்? எனக்கு உண்மையாக இருந்தால் போதும் ப்ரோ. உண்மையா இருந்தா போதுமா? பணம் வசதி அதெல்லாம் வேணாம் ப்ரோ. என் கூட எனக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணின்னு அப்படி இருந்தால் போதும் bro. ஆமாம், அவங்க ஃப்ரீடம்லாம் நான் கெடுக்க மாட்டேன். எனக்குன்ட்டு உண்மையாக இருந்தால் போதும், அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை ப்ரோ. வாட் இஸ் யுவர் மேரேஜ் எக்ஸ்பெக்டேஷன்? மேரேஜ் சொல்லு. எக்ஸ்பெக்டேஷனே எதுவும் இல்லை. எதுவுமே இல்லை. இல்லை. வரப்போற ஒய்ஃப் எப்படி இருக்கணும்? வரப்போகிற ஒய்ஃபுக்கு எப்படி இருக்கும் அப்படி எதுவும் இல்லை, நல்ல மனசாக இருந்தால் போதும். நல்லா பழக்கம். கல்யாணம் எங்க நடக்கணும்? கல்யாணம் எங்கேயாவது நடக்கட்டும், எங்க வேணா எப்போ வேணா நடக்கட்டும். இப்பதான் ஒரு போட்டோ ஷூட் பார்த்தேன், இங்கே வச்சிடலாமா? இங்கே வச்சிடலாம். ஓகேவா? ஷாரா? ஆமா. இது ஓகே. நல்ல மனசோட ஒரு பொண்ணு இருக்கா, சரியா? ஆனா அவ வந்து டிவோர்ஸி. அவரை டிவோர்ஸ் பண்ணிட்டு. ஆமா, டிவோர்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ கல்யாணம் பண்ணிப்பீங்களா? இல்லை, நல்ல மனசாக இருந்தால் கல்யாணம் பண்ணுவேன். கன்ஃபார்ம்? சரிதான். சரிதான். உங்க மேரேஜ் எக்ஸ்பெக்டேஷன் என்ன ப்ரோ? பெருசுனா ஒன்றும் இல்லை ப்ரோ, சும்மா சும்மா ஆனால் போதும், ஆனா போதுமா? ஃபேமிலிக்காக அவ்வளோதான். பொண்ணு வர போற பொண்ணு எப்படி இருக்கணும் அந்த மாதிரி? நம்ம கையில் எதுவும் இல்லை ப்ரோ. கையில இல்ல, செய்வுற எதிர்பார்ப்பு தான். எதிர்பார்ப்புனா இல்லை ப்ரோ, கிடைச்சா போதும். என்னது? கிடைச்சா போதும். கிடைச்சா போதுமா? அந்த அளவுக்கு ஐட்டம். அப்புறம் நம்ம பசங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, என் மேரேஜ் வந்து இப்படி நடக்கணும், என் மேரேஜ் வந்து நிலால நடக்கணும், வானத்துல நடக்கணும், பூமி கீழே நடக்கணும், இப்பெல்லாம் ஒரு சில பேர்லாம் சொல்லிட்டு சுத்துறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா? என் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து மேரேஜ் சக்சீட் ஆகும்னே தெரியாது, அதுக்கு எதுக்கு அவ்வளோ செலவு பண்ணும்? ஏன் அப்படி சொல்றீங்க? 10th anniversary 20th anniversary அதெல்லாம் கிராண்டா செலிப்ரேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் செரமனி. சரி, ஃபர்ஸ்ட் நீங்க மேரேஜ் பண்ற மாதிரி இருந்தா எப்படி பண்ணுவீங்க? நீங்க எப்படி பண்ணுவீங்க? உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு ஆசை? எனக்கு ஒரு ஆசையும் அந்த மாதிரி இல்ல. இல்லையா? சரி, மேரேஜ் anniversary தான் நல்லா செலிப்ரேட். அப்ப ஆனிவர்சரி எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க? ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஸ்மாலா இன்டிமேட்டா நடக்கணும். ஓகே, பொண்ணு எப்படி இருக்கணும்? ஓஜோ அந்த பொண்ணு வந்து அந்த குவாலிட்டிஸ். கைலி ஜெனஃபர் மாதிரி இருக்கு. கையில் யார் அவங்க? அது இன்ஸ்டாகிராம் மாடல். இன்ஸ்டாகிராம் அவங்கள மாதிரி இருக்கணுமா? அப்படிலாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? அது மாதிரி தான் பார்ப்பேன். அந்த மாதிரி தான் வருது. இதுவாக இருக்கிறாங்கள. சரி, ஓகே. அந்த மாதிரி இருக்கணும். இப்போ நீ எதிர்பார்க்குற எக்ஸ்பெக்டேஷன்லாம் உங்ககிட்ட இருக்கு. பட் என்னன்னா அவங்க டிவோர்ஸி, அப்போ தான் கல்யாணம் பண்ணிப்பியா? கன்ஃபார்மாக பண்ணிப்பேன். கன்ஃபார்மாக பின்ன அந்த மாதிரி தான் கல்யாணம் பண்ணா பார்த்துருப்பேன். அப்போ தானே எவ்வளோ சம்பாதிக்கணும் அந்த மாதிரி ஏதாச்சும்? 1 கோடி. 1 கோடி சம்பாதிக்கணுமா? அப்போ எங்களை பெரிய பசங்களாம் கல்யாணமே இல்லையா எங்களுக்கு? Okay, decent amount to run a family. அதான் இந்த அமௌண்ட்டாக இருந்தீங்கன்னா ஒரு 1 lakh. 1 lakh மாசத்துக்கா? போதுமா? போதும். அது கல்யாணம் எங்க நடக்கணும்? லண்டன், ஆஸ்திரேலியா அந்த மாதிரி ஒரு டெஸ்டினேஷன். எப்படி இல்ல, அங்க எங்க நடக்கணும்? இந்த ஈஃபில் டவர் மேல? ஈஃபில் டவர் மேல இல்ல, கீழே. ஓகே. எவ்வளவு சம்பாதிக்கணும் அவங்க? ஒரு 40,000 அவங்க மட்டும் சம்பாதிக்கிறாங்கன்னா, நானும் வேலைக்கு போனா ஒரு 30 கூட எனக்கு போதும். இப்படியும் இருக்காங்க. சரி, ஓகே. மேரேஜ் இங்க நடக்கணும் அங்க நடக்கணும் அப்படின்னு வானத்துல பூமியில இட்ஸ் an intimate thing. ஸோ உங்களுக்கு 500 பேர் கூப்பிட்டு பண்ணணுன்ற ஆசை இருந்தால் நீங்கள் அப்படி பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ஆசை? அது சொல்லுங்க. சும்மா க்ளோஸ் ஃபேமிலின்னு வீட்டுக்குள்ளேயே வச்சு முடிச்சிடலான்றீங்களா? அப்படி இல்லை. இல்லை, ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் எனக்கு இருந்தால் போதும் என்னோட வெட்டிங்கில். லைக் எல்லாரையும் கூப்பிட்டு, யாருன்னே தெரியாது, எல்லாருக்கும் இழிச்சிட்டு ஃபோட்டோலாம் கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறப்போ இந்த போஸ் எனக்கு அந்த மாதிரிலாம் சத்தியமாக வராது. கல்யாணம் எங்க நடக்கணும்? அது ஓப்பன் ஸ்பேஸ், நாட் ரொம்ப கிராண்டா இல்லாமல் ஓப்பன் ஸ்பேஸில் ஒரு வயலுக்கு நடுவில் இருந்த மாதிரி. சிம்பிளா இருந்தா அந்த மாதிரி. ஓகே. சப்போஸ் உங்களோட பார்ட்னர் வந்து நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இருக்காரு, பட் ஹீஸ் அ டிவோர்ஸி அப்படின்னு தான் கல்யாணம் பண்ணிப்பீங்க? ஓகே, ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணுவீங்க, பட் தெர் இஸ் சான்ஸ் அப்படின்றீங்களா? சான்ஸ். இங்க கல்யாணம் இங்க நடக்கணும் அங்க நடந்தது. இவங்க லண்டன்ல வந்து சரி, கல்யாணம் பண்ணிட்டு வரவங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சுட்டு அவங்க ஹஸ்பண்ட் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ ஃபார்ம் ஹவுஸ்லேயே வெரி சிம்பிளாக
அப்படியே ஃபீல்டுக்கு நடுவில் கல்யாணம் பண்ண செமையாக இருக்கும். ஃபார்ம் ஹவுஸ் வேணுமா கல்யாணம் பண்றதுக்கு? எவ்வளவு சம்பாதிக்கணும் அவரு? சம்பாதிக்கிறது ஓகே, அவருக்கு பேக்ரவுண்ட்ல நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்க நடுவில் ஒரு வார்த்தை. சம்பாதிக்கிறத வெளில செலவு பண்ணலாம். லைக் 1 lakh ஓகே, 1 lakh கூட வேண்டாம், சரி 50 சொல்லலாம். அதை வச்சு ஆனா அவங்களுக்கு வீட்டுல வந்து சொத்து இருந்திருந்தா பெட்டரா இருக்கும். உனக்கும் கல்யாணம் ஆகாது, எனக்கும் கல்யாணம் ஆகாது. இப்பெல்லாம் பேசுறாங்க, சத்தியமா ஆகாது. ஃபார்ம் ஹவுஸ் வேணுமா? ஃபார்ம் ஹவுஸ் தான் கல்யாணம் பண்ணுவாங்களாம். ரொம்பலாம் பெருசா இல்ல, கேரிங்கா இருந்தா போதும். நம்ம growthக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணா போதும். ஆரம்பத்துல இப்பதான் அதெல்லாம் சொல்றாங்க, மேல மேல. இல்ல இப்போ நம்ம ஒரு ஐடியா வச்சிருப்போம்ல, இப்ப டாக்டர்னால இந்த ரேஞ்ச் போகணும் அப்படி போகணும்னு ஒரு ஐடியா வச்சிருப்போம்ல, அதை வந்து அவங்களும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க 2 பேருமே growth ஆகணும். அது மாதிரி வேற எதுவும் இந்த கேரிங் அவ்வளோதான். கல்யாணம் எங்க நடக்கணும்? ஹாஸ்பிட்டல்ல வச்சலாமா? புது கிளினிக் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு அதுல வந்து கல்யாணம். யார் கட்டுவணும்? புரியல. யார் கட்டணும் அந்த ஹாஸ்பிட்டல? நாங்க 2 பேர் 2 பேரும் சேர்ந்து கட்டணும். எவ்வளவு சம்பாதிக்கணும்? எவ்வளவு இருந்தாலும் ஓகே தான், அது பிரச்சனை இல்ல. 1000 ரூபாய் இருந்தா போதும். ஓகே தான், எதா இருந்தாலும் ஓகே தான். சத்தியமணி கிள்ளி பால் ஊத்துங்க, கிள்ளி பால் ஊத்துங்க. 1000 ரூபாய் சம்பாதிச்சாலும் போதும். கட்டிப்பீங்களா? சொத்து இதை இவங்கள மாதிரி அதெல்லாம் வேணாம். எதுவுமே வேண்டாம். இதான் பொண்ணு. பையனா இருந்தா மட்டும் இல்ல, பையன் வேணாமா? இல்ல அப்படி எவ்வளவு சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, கேரிங்கா பாத்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணாலே போதும். வேற எதுவும் வேற எதுவுமே வேணாம். இதுதான் பொண்ணு. பாத்துக்கோங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.